வணக்கம் அல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜிமெயில். இந்த ஜிமெயிலில் பேசிக்கில் இருந்து இப்போ அப்டேட் பண்ண வரைக்கும் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதுவும் ப்ளஸ் டிப்ஸும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூடியூப் ஆப்பில் வணக்கம் அல்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதனால நாங்கள் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஓப்பன் பண்ணும்போது லோடு பேசிக் HTMLனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதனால் நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டாக சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக சென்ட் பண்ணலாம். ஸோ ஒரு அனிமேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் குயிக்காக ப்ராசஸ் ஆகும். நெட்டு ஸ்லோவாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ஸ்பீடாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு மெயிலாக இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ட்ரை டு நியூ ஜிமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இப்போ கொடுத்துருப்பாங்க. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக நிறைய அப்டேட்டு ப்ளஸ் நியூவாக ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதுதான் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அதிகமாக ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி நமக்கு நிறைய ஆப்ஸ் நமக்கு இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப பிளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போய் தீம்னு செலக்ட் பண்ணுங்கள். தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தீம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அந்த தீம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி யூனிக்காக அழகாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற தீம்ஸ் உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இங்கே மை ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மை ஃபோட்டோஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை செலக்ட் பண்ணி எப்பயும் போல் நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உங்களை நீங்கள் என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ நமக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிடிச்ச ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ எது வேணாலும் நம்ம பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் அது எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இன்பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சோசியல் ப்ரமோட் அப்டேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சோசியல் மெசேஜ் எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். ஸோ ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி நமக்கு ஈஸியாக ஃபில்டர் ஆகும். இல்லை ஃபார்ம் யாராவது சென்ட் பண்ணுறதுனாலும் அது ஈஸியாக நமக்கு ஃபில்டர் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். பட் இன்னும் நமக்கு ஃபில்டர் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி இல்ல பேங்க் எக்ஸாம் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு 4 மெயில் செலக்ட் பண்றேன். இது பர்டிகுலரா ஒரு கேட்டகரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது செலக்ட் பண்ண உடனே நமக்கு மூவ் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கிரியேட் நியூ இருக்கும். அதை கிரியேட் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த டைட்டில் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி நமக்கு ஆட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க நான் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டேன். எந்தெந்த கேட்டகரிஸ் மெயில் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு மெயில் இருந்தாலும் சரி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இந்த ஃபோல்டரில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி நிறைய மெயில்ஸ் எனக்கு அதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா அதை சர்ச் பண்ணுறதுக்கு இங்கே சர்ச் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனில் என்ன சர்ச் பண்ணணுமோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான மெயில்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். பட் அதுலேயும் இன்னும் அதிகமாக சர்ச் பண்ணணும், கரெக்டாக சர்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்ச் பட்டன்லேயே லாஸ்ட்டில் பாருங்க ஒரு டவுன் ஏரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு உங்களோட சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் அவங்க சென்ட் பண்ணது. அதுக்கப்புறம் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மெயிலோட அட்ரஸ் இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்ட்டா என்னென்ன மெயில்ஸ் வேணுமோ அது மட்டும் நமக்கு சர்ச் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட மெயிலில் இந்த மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அதிக ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லாததெல்லாம் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். லேபிள்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே லெஃப்ட்டில் டிஸ்பிளே ஆகுது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாமே ஹைட் பண்ணுங்க. ஹைட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எனக்கு எல்லாமே குறைஞ்சிட்டே வருது. ஸோ இது அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துறது மட்டும் ஹைட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபோல்டர் கூட நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட பர்சனலாக ஏதாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் மெயில் ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட்டில் நமக்கு தெரியாது. ஸோ மோர் ஆப்ஷன் கொடுத்தா மட்டுமே தான் நமக்கு என்னென்ன ஃபோல்டர் ஹைட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறதை மட்டும் டாப்பில் வச்சுக்கணும் அப்படின்னா தேவையில்லாத இது எல்லாமே ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கீழே போயிடும். ஸோ டாப்பில் இருக்கிறத நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணும்போது அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து வித் ரிகார்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களோட நேம் இல்லை ஃபோன் நம்பர் இல்லை நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதான போஸ்டிங்கான நேம் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி வந்து டைப் பண்ண தேவையில்ல. அதுக்கு வந்து செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் இந்த ஜென்ரல் செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நோ சிக்னேச்சர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அது கீழே இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து போல்ட் பண்ணிக்கிறது இல்லை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன தேவையோ அது எல்லாமே டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அங்கே என்ன டைப் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழில் கூட வந்து நம்ம வந்து மெயில் டைப் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்புட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன் ஏரோ மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்புட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜுமே வந்து இங்கே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஆரோ பட்டன் ரைட் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது வந்து தமிழ் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இது வந்து நம்ம ஒவ்வொரு கீயும் வந்து நம்ம வந்து தேடி தேடி ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட்டிங்கில் கூட வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இங்கே டைப் பண்ணுறது எல்லாமே வந்து சஜஷன்லையும் நமக்கு வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே மெயிலில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து தமிழில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ ஜிமெயில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெயில் வந்து ஸ்னூசிங் டைம் வந்து வச்சுக்கலாம். அதாவது வந்து ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்ம வந்து அந்த மெயில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து சேம் டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெயிலை வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்னூசிங் டைமில் வந்து எல்லா மெயிலும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணி யாருக்கு சென்ட் பண்ணணுமோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதெல்லாம் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த ஸ்னூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோல்டு கொடுத்துருக்காங்களே, இதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயில் என்னென்ன ஸ்னூசிங்கில் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். பட் இதை விட நமக்கு வந்து முக்கியமானது என்ன ஒன்று அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெயில் வந்து டைப் பண்ணிட்டு இருப்போம். பட் வந்து தவறுதெல்லாம் வந்து சென்ட் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து முக்கியமான ஆளுக்கு வந்து சென்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்னா உங்க வந்து செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல வந்து ஜெனரல் செட்டிங்ஸ்லயே உங்களுக்கு அன்டு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது 5 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டா. அதை வந்து 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ண 30 செகண்ட்ஸ்ல வந்து திரும்ப போய் அந்த சென்டென்ஸ்ல அதை வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெயில் வந்து அவங்களுக்கு வந்து போயிருக்காது. உடனே வந்து அதை மெயில் வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ 30 செகண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்பயுமே வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வருது அப்படின்னா அந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளை வந்து நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து செட்டிங்ஸில் போயிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒகேஷன் ஆன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோ ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ ஆட்டோ ரிப்ளை அப்படின்னு சொன்னோம்னா அதிக பேர் வந்து அதுக்காக வந்து ரிப்ளை வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எல்லா மெயிலுக்குமே வந்து நமக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா மெயிலுக்குமே வந்து அது வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மெயில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இப்போ திரும்பவும் வந்து அவங்க பழைய மெயிலுக்கே வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணி வச்சுக்குவாங்க. இது வந்து என்னோட பழைய மெயில் ஐடி, நீங்க வந்து இனிமேல் வந்து புது மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அவங்க வந்து மெசேஜ் சென்ட் பண்ண உடனே நமக்கு வந்து உடனே இந்த மெயில் போயிடும். அவங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து புது மெயில் ஐடிக்கே வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பழைய மெயில் ஐடியில் இருக்கிற கான்டாக்ட் எல்லாமே வந்து நம்ம சென்ட் பண்ண தேவையில்ல. ஸோ யாரெல்லாம் நமக்கு வந்து மெயில் கான்டாக்ட் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இது போகும். ஸோ அவங்க எப்போ சென்ட் பண்ணாலுமே வந்து புது ஐடி நமக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓல்டு மெயில் ஐடிக்கு வந்து எந்தெந்த மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அதுக்கு வந்து நம்ம போய் பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கு வர மெசேஜ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்வேர்ட் ஆயிரும். ஸோ செட்டிங்ஸில் போய் இந்த ஃபார்வேர்டு செட்டிங்ஸில் போய் ஆட் ஃபார்வேர்டிங் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பழைய மெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சேவ் ஆயிரும். ஸோ பழைய மெயில் ஐடிக்கு வந்து யாராவது சென்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுலயும் வந்து ஸ்டோர் ஆயிரும். உங்களுக்கு வந்து புது மெயில் ஐடி ஏதாவது என்ன ஐடி நீங்க கொடுக்குறீங்களோ
அந்த ஐடிக்கு வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பழைய ஐடியே வந்து நம்ம திரும்ப போய் பார்க்க தேவையில்லை. இது அதிலே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபில்டர் இருக்கும். ஸோ குறிப்பிட்ட மெயில்ஸ் மட்டும் எனக்கு வந்து ஃபார்வர்டு ஆனால் போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மெயில் ஐடியிலேருந்து வருது இல்லை வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற மெயில்ஸ் மட்டுமே வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம பழைய மெயில் ஐடியில் போய் என்னென்ன மெயில் வந்திருக்குன்னு செக் பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வணக்கம் உள்வாக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.